Hello students, welcome to Mamas class 10 Samachi syllabus la first chapter oda exercise 1.3 பார்த்துட்டு இருக்கோம். அதுல question number 10 இப்ப பார்க்கலாம். The data in the adjacent table depicts the length of a person forehand and their corresponding height. So இங்க பக்கத்துல இருக்கிற இந்த டேபிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பர்சனோட forehand length in centimeterல கொடுத்திருக்காங்க. அதே பர்சனோட height inchesல கொடுத்திருக்காங்க. So இது x னு வெச்சுக்கிறோம், இது y னு வெச்சுக்கிறோம். Based on this data, a student finds a relationship between the height y, the height y and the forehand length x. இங்க இருக்கிற forehand length x க்கும் ஒரு relation கண்டுபிடிச்சிருக்கான். எப்படி கண்டுபிடிச்சிருக்கான்னா y is equal to ax plus b ங்கிறது தான் relation. இந்த forehandக்கும் இந்த heightக்கும் இருக்கிற relation y equal to ax plus b, where a and b are constants. இப்போ நம்மளோட questions என்னன்னா, check if this relation is a function. இது ஒரு function ஆன்னு check பண்ணணும். Find a and b. A, b ஓட answer கண்டுபிடிக்கணும். Third subdivision, find the height of a person whose forehand length is 40 cm. And fourth subdivision, find the length of forehand of a person if the height is 53.3 inches. So, இந்த 4 questions-க்கு நம்ம இப்போ answer கண்டுபிடிக்கணும். இப்போ first subdivision, இது ஒரு function ஆன்னு கேக்குறாங்க. அதுக்கு இங்க இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு இங்க ஒரே ஒரு இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ 35 forehand length இருக்கிற போது அவங்களோட height வந்து 56 inches இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அதே 35 length forehand இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு height இருக்கான்னா கிடையாது. 35க்கு 56 மட்டும்தான் height. அதே மாதிரி 45 forehand length இருந்தா கண்டிப்பா height வந்து 65 தான். வேற எங்கேயும் 45 வந்து மேட்ச் ஆகல. அதே மாதிரி 50க்கு 69.5 ஒரே ஒரு ஆன்சர் தான் கொடுத்திருக்காங்க. 55க்கு 74. So ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கு. So definitely it is a function. The reason is every element in x has a unique image in y, therefore it is a function. The second question is find a and b. A and b கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப டேபிள்ல x க்கும் y க்கும் கொடுத்திருக்கிற வேல்யூஸ் எடுத்து y is equal to ax plus b ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இப்ப x 35 அப்படினா y வந்து 56 போட்டுக்கணும். x 45 அப்படினா y க்கு வந்து 65 போட்டுக்கணும். சோ இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்து இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்றோம் ஈக்குவேஷன்ல. சோ y equal to ax plus b ல x க்கு 35 போட்டோம்னா y க்கு 56 போடணும். சோ 56 is equal to a into 35 plus b. இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 35a plus b is equal to 56. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி செகண்ட் வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, x வந்து 45, y வந்து 65. So x க்கு 45 போடணும், y க்கு 65 போடணும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 45a plus b is equal to 65. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 1 ன்னு வெச்சுக்கிறோம், செகண்ட் ஈக்குவேஷனை 2 ன்னு வெச்சுக்கிறோம். இதுல ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். ஒரு வேரியபிள் எலிமினேட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டு சேமா இருக்கான்னு செக் பண்ணணும். சேமா இருந்ததுன்னா அது சைன் மாறி இருக்கான்னு பார்க்கணும். அப்போ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்க ரெண்டு சேம் சைன்ல இருக்கிறதுனால நம்ம தான் சைன் மாத்தணும். ஒரு வேரியபிளுக்கு சைன் மாத்தணும்னா அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாவே சைன் மாத்தணும். சோ இதுக்கு பிளஸ் மைனஸ் ஆயிடும், இந்த பிளஸ் மைனஸ் ஆயிடும், இந்த பிளஸ் மைனஸ் ஆயிடும். இந்த பிளஸ் பி இந்த மைனஸ் பி கேன்சல் ஆயிடும். 35 மைனஸ் 45. இப்ப நியூ சிம்பிள் மட்டும்தான் பார்க்கணும், ஓல்டு சிம்பிள் பார்க்க கூடாது. 35 minus 45 na minus 10a is our answer. 45 தான் greater number, so அதனோட sign minus போட்டுக்கணும். இங்க 56 minus 65 na இப்ப 65 தான் பெருசு, so 65 ஓட sign minus போட்டுக்கணும். 65ல 56 போனா 9. இப்ப இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடும். therefore a is equal to 9. இந்த into 10 இந்த பக்கம் வந்தா by 10. இந்த minus 10 அந்த பக்கம் போனா plus 10 ன்னு தப்பு பண்ணிடாதீங்க. மைனஸும் கேன்சல் ஆயிடும். இந்த வேரியபிளோட இருக்கிற இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாரு, இன்டு ஃபார்ம்ல இருக்கு. சோ அந்த பக்கம் போனா டிவிஷன் ஃபார்ம். now 9/10 is 0.9. இப்போ a கிடைச்சிருச்சு, அடுத்தது b கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, 35a plus b equal to 56. அதுல a க்கு நாம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம், 0.9 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ 35 into 0.9 க்கு பதிலா 9/10 ஏன் போடுறோம்னா இங்க கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இந்த 9/10 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 10ம் 35ம் 5 டேபிள்ல கேன்சல் ஆகும். இது 7 times 5, இது 2 times 5. இப்போ இங்க 7/2 இருக்கு, கூட into 9 இருக்கு. சோ இத மல்டிப்ளை பண்ணோம்னா 7 9s are 63/2. இத நீ டெசிமல் ஃபார்ம்ல கண்டுபிடிச்சு கூட அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். சோ 63/2 is 32.5.
அந்த பக்கம் போனால் -32.5. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 24.4. இல்லை எனக்கு எல்சிஎம் நல்லா எடுக்க தெரியும்னா இந்த 63/2 அப்படியே அந்த பக்கம் கொண்டு போனால் -63/2 ரெசிப்ரோக்கலில் போட்டுறாதீங்க. ஏன்னா இது இன்டு ஃபார்மில் கிடையாது, பிளஸ் ஃபார்மில் தான் இந்த வேரியபிளோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஃபார்மில் தான் மாறும். இப்போ எல்சிஎம் எடுத்தால் 2 × 56 112 -63/2. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 49/2. இப்போ 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 24.5. இல்லை இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் நமக்கு இந்த ஸ்டெப் ஈஸியாக இருந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 63/2 இஸ் 3 2s are 6, 3ல 1 2 is 2 பாயிண்ட், மீதி 1 10ல 5 2s are 10 plus b is equal to 56, which implies b is equal to 56 minus இந்த பக்கம் இருக்கிற 31.5 அந்த பக்கம் போனால் -31.5. ஸோ 56ல 31.5 போனால் 24.5 is answer for B. இப்போ third subdivision, when x is equal to 40, அங்கே x ன்னு கொடுக்கல, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the height நம்ம கண்டுபிடிக்கணும். whose forehand is 40 கொடுத்துருக்காங்க. நம்ம forehand x ன்னு denote பண்ணியிருக்கோம், அதனால x is equal to 40 எடுத்துக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இதுதான் நம்மளோட லீனியர் ஈக்குவேஷன். இதுல xக்கு 40 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், ஏக்கும் பிக்கும் நமக்கு ஏற்கனவே கிடைச்ச வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ yங்கிறது ஒரே ஒரு அன்னோன், ஏங்கிறது 0.9, எக்ஸுங்கிறது கொஸ்டின் இருக்கிற 40 பிளஸ் பிங்கிறது 24.5. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 36.0, இது 24.5. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 60.5. திஸ் இஸ் நத்திங் பட் அவர் y. அந்த y-ஆ நம்ம என்ன டினோட் பண்ணியிருக்கோம், height of a person. So the person's height is 60.5 inches. இப்போ fourth question என்ன கேட்குறாங்க, find the length of forehand of a person if the height is 53.3 inches. So heightங்கிறது நம்ம y ன்னு denote பண்ணியிருக்கோம், y கொடுத்துருக்காங்க. find the forehand x ன்னு போட்டிருக்கோம். So x தான் நம்மளோட unknown. அப்போ இந்த அதே equation y is equal to ax plus b ல y equal to ax plus b ல நமக்கு y கொடுத்துருக்காங்க, நம்ம தான் x கண்டுபிடிக்கணும். ஸோ y இருக்கிற இடத்துல replace 53.3, அது கொஸ்டின்ல இருக்கிறது. a and b நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ aக்கு 0.9, bக்கு 24.5, x is the unknown. இப்போ இந்த 24.5 பிளஸ் ஃபார்ம்ல இந்த வேரியபிளோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிளஸ் அந்த பக்கம் போனா மைனஸ். இப்போ இந்த 53.3யும் 24.5யும் சப்ட்ராக்ட் பண்ணா 28.8 வருது. இந்த 0.9x அப்படியே இருக்கு. இப்போ x மட்டும் இங்கே வச்சுட்டு 0.9 அந்த பக்கம் கொண்டு போகணும். ஸோ வேரியபிளும் அந்த பக்கம் போற நம்பரும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, இன்டு ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இந்த இன்டு அந்த பக்கம் போனா டிவிஷன் ஃபார்ம்ல எழுதணும். ஸோ x is equal to 28.8 divided by 0.9. ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு டெசிமல் பாயிண்ட் தான் இருக்கு. இந்த ஒரு டெசிமல் பார்ட் போகணும்னா இன்டு 10 இன்டு 10 போட்டுக்கலாம். ஸோ 288/9 டிவைட் பண்ணோம்னா 32 times. So x is equal to 32 and xங்கிறது என்னது, forehand length. So length of forehand is equal to 32 centimeters.